ஹலோ மக்களே, வெல்கம் டு தாய் வழி சமையல். இன்னைக்கு நாம ஃப்ரான் தவா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு ஃப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஃப்ரான் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டுடலாங்க. 1 hour later. பாருங்கள், 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நல்லா தோசை கல் வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் வச்சுக்காதீங்க, கல்லில் இருக்க இரும்பு கல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம ஊற வச்சுருந்த இறாலை அதில் சேர்த்துக்கலாங்க. இறால் போட்ட பிறகு லைட்டாக நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே சிம்லேயே நம்ம லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க. 10 minutes later. இறால் ஒரு 3/4 பாகம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணி லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி வறுவலுக்கு நிறைய சேர்த்தோம்னா அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் நிறைய சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஃப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இதை எல்லா சாப்பாட்டோடையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.